சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூருக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடைபெற்று வருகிறது. மகாவிஷ்ணுவிடமிருந்து ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், அங்கு திருப்பூர்ல என்னென்ன மாதிரியான விசாரணைகளை நடத்த இருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில மூட நம்பிக்கை குறித்தான ஒரு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்ததோடு இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒருவரை அவதூறாக பேசி மிரட்டிய மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு என்பவரை சைதாப்பேட்டை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மகாவிஷ்ணுவை 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்து வரக்கூடிய சைதாப்பேட்டை போலீசார் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா காலை 10 மணி அளவுல அவினாசியில் உள்ள அந்த பரம்பொருள் அறக்கட்டளையில் வைத்து விசாரணை துவங்கினாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக மகாவிஷ்ணுவிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா இங்கு கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில உள்ளே இருந்து கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை தற்போது போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட அந்த ஆவணங்களை தற்போது பேக் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விசாரணை நிறைவடைந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் சைதாப்பேட்டை போலீசார் இங்கிருந்து மகாவிஷ்ணுவை வேறு இடத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஏற்கனவே இங்க அவருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று, அதாவது பாத்தீங்கன்னா திருப்பூர் கனியாமூண்டி பகுதியில அவரது வீடும் அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டிற்கும் அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சற்று முன் பாத்தீங்கன்னா இந்த பரம்பொருள் அறக்கட்டளை அமைந்துள்ள இந்த இடத்தில் அருகே இருக்கக்கூடிய தொழிற்சாலையை சேர்ந்தவர்களை அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. தற்சமயம் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை இங்கிருந்து எடுத்து செல்வதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.